ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலா மொபைல் வேர்ல்டு புதுக்கோட்டை. நம்ம கடை விஜய் தியேட்டர் ஆப்போசிட்டில் மேலராஜ வீதியில் இருக்குங்க. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கார்னர் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பிஎம்டபிள்யூ அப்படிங்கிற பேரில். இன்றைக்கி ஆப்பிள் ஐஃபோன் 11 டச்சு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை ஒன் சைடு. இதை நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வித்தவுட்டு ஜென்யூன் பார்ட் எரர் மெசேஜ் இல்லாமல் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் எல்லா ஸ்டெப்புமே வந்து காமிச்சிருக்கேன். இப்போ டச் நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன் மட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதில்ல. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட் சைடில் போகிறப்ப அப்படியே அந்த இடம் கட் ஆகிரும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரைட் சைடில் மேலேருந்து கீழே வரைக்கும் எதுவுமே ஒர்க் ஆகிறதில்ல. ட்ரூ டோன் பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்டோடு இருக்குது. மொபைல் நாட் ஓப்பன் ஃபோன் இது. இப்போ அதை நம்ம டச் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மாற்றுறப்போ ஜென்யூன் பார்ட் எரர் வரும். அது இல்லாமல் பண்ணுறதுக்கு பழைய டச்சிலேருந்து ஐசி ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி புது டச்சில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓசியை பண்ணணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு தான். நம்மகிட்ட ஒரிஜினல் பார்ட் எல்லாமே இருக்குது. ஆப்பிள் ஐஃபோனுக்கு ஒரிஜினல் டச்சு, ஒரிஜினல் டிஸ்பிளே எல்லாமே வச்சுருக்கோம். ஐஃபோனில் 6லேருந்து 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட டச் கிளாஸ் மாற்ற முடியும். சில மாடலில் 11 ப்ரோ மேக்ஸு, 12 ப்ரோ, 11 எக்ஸு, எக்ஸ்ஆர், எக்ஸ்எஸ் மேக்ஸு எல்லா மாடலுக்குமே டச்சு சரியாக ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். டச்சு கம்ப்ளைண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை பிரித்து டச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது டச்சு போகிறது எல்லாமே ஃபுல்லாக காமிக்கிறேன். நம்ம சேனலில் 300க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. எல்லாமே ஹை ரெண்ட் மாடல் தான். ஆப்பிள், ஐஃபோன், ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ்ஸு, ரெனோ சீரீஸு, ரெட்மியில் எல்ஜி மாடல்ஸு, அப்புறம் ஃப்ளாட்டு, இன்டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லா மாடலுமே நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் தெரியாமல் காம்போ ஃபுல்லாக மாற்றி காசு வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி தான் அதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீயாக இருக்கப்போ நம்ம சேனலுக்குள்ளார போய் பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கொரியர் சர்வீஸ் மூலமாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போடுற மோஸ்ட்லி எல்லா வீடியோவுமே வந்து கொரியர் வழியாக வந்த ஃபோன் தான். இப்போ இதை டச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஐஃபோன் 11ஓடதை சைடில் வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புது டச்சு மாட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பழைய டச்சில் உள்ள ஐசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி புது டச்சில் வச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டச்சு டிஸ்பிளே இன்னும் ஒட்டலை, தனித்தனியாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்க்குறோம் ப்ராப்பராக எல்லா இடமும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டிப்பில் பார்த்திங்கன்னா ஐசி இருக்காது. நம்ம எடுத்து இந்த புது டச்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி நம்மளை கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எரர் எந்த இதுவும் வராது. ஒரிஜினல் டச்சில் உள்ள ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணி புது டச்சில் வச்சிட்டோம். ஸோ அந்த எரர் எதுவுமே வராது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். டிஸ்பிளே போனால் கூட நம்மகிட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆப்பிள் ஐஃபோனில் 14 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து சப்போர்ட் இருக்குது. ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ், ரெனோ மாடல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே அவைலபிள் வச்சுருக்கோம் ஸ்டாக்கு. சாம்சங்கில் S22 அல்ட்ரா வரைக்கும் நம்மகிட்ட டிஸ்பிளே ஸ்டாக் இருக்குது எப்போவுமே. எட்ஜி மாடல்ஸில் எந்த டிஸ்பிளே தேவைப்படாலும் மறக்காமல் நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையுமே வந்து டாப்பில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் டேமேஜ் பண்ண ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா டீட்டெயில் சொல்லிடுவேன் நான். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதுலேயே நம்ம வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். அதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. கமெண்ட்ஸில் சாட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஒர்க் நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருப்போம். அதனால் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். இப்போ இது எல்லாமே டோட்டலாக ஒர்க் முடிச்சாச்சு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.